ஒரு ஆள், இது ஒரு ஆள். அடுத்து இரண்டாவது ஒரு ஆள், முக்கியமாக பார்க்க வேண்டிய தலைப்பு ஷாப்புன், சில இளைஞர்கள், சில இளைஞர்கள் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய எழுச்சிக்காக வேண்டி செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்க வேண்டும் என்று தங்களுடைய இளமை பருவத்தை செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியை ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய முழு இளமையையும். அல்லாஹ் அக்பர். ஒரு சமூகம், இந்த சமூகம் கண்ணியமான சமூகமாக மாற வேண்டுமானால், ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டுமானால், ஒரு சமூகத்திற்கு மதிப்பு வேண்டுமானால், ஒரு சமூகத்திற்கு உயர்வு வேண்டுமானால், அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த சமூகத்தினுடைய இளம் ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமூகத்திற்கு வெற்றியும் மதிப்பும் தேடி வரும். எந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள், எந்த சமூகத்தினுடைய இளம் ஆண்களும் பெண்களும் சீர்கட்டி விடுவார்களோ, எந்த சமூகத்தினுடைய இளம் ஆண்களும் பெண்களும் இளைய தலைமுறை நோக்கம் இல்லாமல் வாழுமோ, அந்த சமூகம் கேவலமான சமூகமாக, மக்களால் திட்டக்கூடிய சமூகமாக, மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகமாக மாறும். அதற்கு உதாரணம் இன்றைக்கு நம்முடைய சமூகம். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு இந்த இளம் வயசு எல்லாம் என்னங்க, என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு, அப்படிதானே? எட்டுத்த உடனே இளம் வயது எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய வயது, மகிழ்ச்சியான வயது. இந்த வயதிலே கவலைப்படுகிறாயா? இதில் என்ன ஒரு துக்கம்? இந்த வயதிலே கவலைப்படலாமா? இப்படியாக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை விரும்புபவர்களுக்கு, உலகத்தை நேசிப்பவர்களுக்கு வேண்டுமானால் இந்த இளமை பருவம் ஒரு மகிழ்ச்சியான பருவமாக இருக்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பருவமாக இருக்கலாம், உலகத்தினுடைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பருவமாக இருக்கலாம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு இளைஞனுடைய இந்த இளைஞர் பருவம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞனுடைய இந்த பருவம், மார்க்கத்திற்காக வேண்டி, குர்ஆனிற்காக வேண்டி, சுன்னாவிற்காக வேண்டி, ஜிஹாதிற்காக வேண்டி தயார் பண்ணக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய ஒரு பருவம் இந்த இளைஞர் பருவம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். வரலாறுகளை பாருங்கள், குர்ஆனுடைய வரலாறை புரட்டுங்கள், குர்ஆனுடைய வரலாறை புரட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எந்த வரலாறை எல்லாம் பேசுகிறானோ, நபிமார்களை தவிர வரக்கூடிய எல்லா வரலாறும் இளைஞர்களை பார்த்து பேசக்கூடிய வரலாறு, இளைஞர்களுடைய வரலாறு தான். அஸ்ஹாபுல் கஹஃப் வாசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த பாருங்க, அல்லாஹ் ஒரு இளைஞர்கள், ஒரு இளைஞனுடைய தைரியம். இன்றைக்கு நம்முடைய தைரியம் எல்லாம் எதுல இருக்கு? பெண்களிடத்தில் போன் பேசுவதற்கும், ஓபாசத்தை பார்ப்பதற்கும், தவறை செய்வதற்கும், அந்த தவறிலே எப்படி முன்னேறுவதற்கும் தான் நம்முடைய தைரியம். மார்க்கத்திலே, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே, இஸ்லாத்தை பேசக்கூடிய விஷயத்திலே கோழையான ஒரு சமூகமாக இன்றைக்கு இளைஞர் சமூகம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் பேசுகிறான், அஸ்ஹாபுல் கஹஃப் இன்னஹும் ஃபித்யத்துன், சில இளைஞர்கள். பாருங்க, இந்த இளைஞர் பருவத்திற்கு அல்லாஹ் குட்டுக்கக்கூடிய, நீங்க குர்ஆனை படிங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய கைசேதமான நிலைமை என்னன்னா, இந்த குர்ஆனை எப்படி மாற்றார்கள், வேதமா எப்படி ஸ்பீடா ஓதுவாங்களோ அந்த மந்திரம் மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய சமூகம் ஆக்கிவிட்டது. அதனால்தான் இன்றைக்கு இந்த வரலாறுகள் எல்லாம், நபிமார்களை தவிர்த்து வரக்கூடிய எல்லா சம்பவங்களும், நான் சொன்னா இல்லையா, ஒரு சமூகம் உருவாக வேண்டுமானால், ஒரு சமூகம் உயர வேண்டுமானால், ஒரு கொள்கை இந்த சமூகத்திலே பிரதிபலிக்க வேண்டுமானால் அதற்கு தயாரான ஒரு இளைஞர்கள் இருக்கணும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். நம்முடைய இஸ்லாத்திற்கு முன்னுள்ள சமூகத்தினுடைய எல்லா வரலாறுகளையும் பாருங்கள். இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இளைஞர்கள் தான். இஸ்லாமிய கொள்கையை உயிரோட்டமாக ஆக்குவதற்கு பாடுபட்டவர்கள் இளைஞர்கள் தான். நபிமார்களுடைய சொல்லை பூமியிலே விதைப்பதற்கு பாடுபட்டவர்கள் இளைஞர்கள் தான். அதைத்தான் அல்லாஹ் இன்னஹும் ஃபித்யத்துன், சில இளைஞர்கள் ஆமனு பிரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு, நம்முடைய காலத்திற்கு முன்னால் ஒரு சில இளைஞர்கள், அந்த நாட்டு மக்களிலே ஒரு அரசன் இருக்கிறான், தன்னை வணங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்திய ஒரு அரசன். எல்லா நபர்களும் அந்த அரசனை வணங்கி கொண்டிருந்தார்கள். நம்முடைய இளைஞர் பருவம் எதிரே சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய இளைஞர் பருவம், அடுத்து நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால சிட்டிகள் என்று புகழப்படக்கூடிய, நட்சத்திரங்கள் என்று புகழப்படக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய இளைஞர் பருவத்தை பாருங்கள், ஒரு ஒப்பீட்டை பாருங்கள். இன்றைக்குடைய இளைஞர்களுடைய பருவம், அன்றைய இளைஞர் பருவம்,
இன்றைய இளைஞனுடைய நோக்கம் அன்றைய இளைஞர்களுடைய நோக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முறை அன்றைய இளைஞர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முறை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே வளர்வதற்கு, இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே கொடிகட்டி பறப்பதற்கு இளைஞர்களுடைய ரத்தம், குறிப்பாக இளம் தலைமுறைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய ஒரு காலத்திலே இளைஞர்கள் கொல்லப்பட்டார்களோ, எந்த இஸ்லாமிய உம்மத் இந்த உலகத்திலே தலை தோங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, இன்றைக்கு அதே இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதே இளைஞர்கள் தான் உருவாகி இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த இளைஞர்களை தவிர. அல்லாஹ் பேசுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், சில இளைஞர்கள். அவருடைய நோக்கத்தை பாருங்கள். மக்கள் எல்லாம் தவறுகளிலே இருக்கிறார்கள். எல்லா மக்களும் அரசனை கடவுளாக நம்பிவிட்டார்கள். எல்லா மக்களும் அரசனை வணங்க தயார். ஒரு சில இளைஞர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அவர்களுடைய நேரான வழியை அதிகப்படுத்தினான். அடுத்து என்ன செய்தார்கள்? நேர அரசவைக்கு வந்தார்கள். எந்த அரசன் தன்னை இறைவன் என்று பேசுகிறானோ, எந்த அரசன் இறைவன் நான் தான் என்று மாறு தட்டுகிறானோ, அந்த அரசனுக்கு முன்னால் 4 இளைஞர்கள் வருகிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் எண்ணிக்கை அல்லாஹு ஆலம், ஒரு சில விரல் விட்டு எண்ணிவிடலாம், 10ற்கும் குறைவுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்து சொல்கிறார்கள், கேட்கிறான் அரசன், நீங்கள் ஏதோ புதியதான கொள்கையை பேசுகிறீர்களாமே, என்னை எல்லாம் இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லையாமே, உங்களுடைய இறைவன் யார்? ஒரு இளைஞன் பேசினான் அங்கே. காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், கடலுக்கு இறைவன் யாரோ, வானத்திற்கு இறைவன் யாரோ, பூமிக்கு இறைவன் யாரோ, அவன்தான் என்னுடைய இறைவன், நீ என்னுடைய இறைவன் அல்ல. கடைசியாக அந்த இளைஞர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைத்து இறுதியாக குகைக்குள் செல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். வேறு சப்ஜெக்ட். ஆனால் நாம் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் நபிமார்களை தவிர்த்து பேசக்கூடிய எல்லா வரலாறையும் எடுத்துக்கணும். அஸ்ஹாபுல் யாசீன், யாசீனுடைய வரலாறை பாருங்கள். யாசீனிலே அல்லாஹ் ஒரு இளைஞரை பற்றி பேசுகிறான். வஜா அக்ஸல் மதீனத்தி ரஜுலி யஸ்ஆ قال يا قوم اتبعوا المرسلين. ஒரு நபி ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஒரு நபி ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஓ மக்களே, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா மக்களும் அவரை உதாசீனப்படுத்தும் பொழுது, அவரை வணங்காமல் எல்லா மக்களும் அவரை தூக்கி எறியும் பொழுது, வஜா அக்ஸல் மதீனத்தி மின் மதீனத்தி ரஜுலி யஸ்ஆ, ஊரினுடைய கடை கோடியிலே இருந்து ஒரு இளைஞன் புறப்பட்டு வந்தான். எல்லா நபர்களும் நபியை நிராகரிக்கிறார்கள், எல்லா நபர்களும் நபியை விரட்டுகிறார்கள், எந்த ஒரு நபர்களும் நபியை பின்பற்ற தயார் அல்ல. ஒரு இளைஞன் வந்தான். قال يا قوم اتبعوا المرسلين. அந்த மக்களிடத்திலே பேசினான், ஏன் இந்த தூதரை பின்பற்றாமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? இத்தபிஉம் அல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா. இந்த தூதரை பின்பற்றுவதனால் உங்களிடத்தில் ஒரு கூலி கேட்கிறாரா, காசு கேட்கிறாரா, பணத்தை கேட்கிறாரா? வமாலிய லா அப்துல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். என்ன நாசம் வந்தது உங்களுக்கு இந்த தூதரை பின்பற்றாமல் இருப்பதற்கு? என்ன செய்தார்கள்? அந்த தூதரை விட்டு விட்டார்கள். அந்த தூதரை விட்டு விட்டார்கள். இவரை பிடிச்சு அடிச்சுட்டானோ, கொல்வதற்காக வேண்டி ரம்பத்தை கழுத்திலே வைத்து அழுத்தும் பொழுது அல்லாஹ் அந்த இளைஞனோடு பேசினான். ஓ இளைஞனே, கீல துஹுலில் ஜன்னah, இளைஞனே, எல்லா நபர்களும் என்னுடைய நபியை புறக்கணிக்கும் பொழுது நீ தைரியமாக என்னுடைய நபிக்கு நீ வாதம் செய்தாயே, என்னுடைய நபிக்கு பக்கபலமாக இருந்தாயே, உன்னுடைய தியாகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். போ சொர்க்கத்திற்குள். உலகத்திலேயே மரணிப்பதற்கு முன்னால் இந்த பூமியில் இருந்து சொர்க்கத்தை பார்த்தவர்கள் 2 நபர்கள் தான். அதுல ஒரு ஆள் யாரு? இவர். இன்னொரு ஆள் யார்? யார்? ஃபிரௌனுடைய மனைவி. அல்லாஹ் பேசுகிறான், கீல துஹுலில் ஜன்னah. நபிமார்களோடு மாத்திரம் பேசிய அல்லாஹ், ஜிப்ரீல் மூலமாக பேசக்கூடிய அல்லாஹ் நேரடியாக இந்த இளைஞனிடத்திலே பேசினான். அர்ஷில் இருந்து என்ன பேசினான்? நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள். உடனே அந்த மனிதர் பேசுகிறார், கால யா லைத கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என்னை என்னுடைய ரப்பு மன்னித்து விட்டான், என்னை என்னுடைய ரப்பு சங்கப்படுத்தி விட்டான். நீங்கள் இதை கேட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இதுவும் ஒரு இளைஞன் தான். இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை பேசக்கூடிய அல்லாஹ், மூசாவின் வரலாறை பேசக்கூடிய அல்லாஹ், முஹம்மது நபியின் வரலாறை பேசக்கூடிய அல்லாஹ் ஒரு இளைஞனின் வரலாற்றை பேசுகிறான். காரணம் என்ன?
அடுத்து அஸ்ஹாபுல் குதூர் வாசிகள், அல்லாஹ் அக்பர், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத். யாருக்காவது தெரியுமா? தெரிந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு இளைஞன், வரலாறை புரட்டுங்கள், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜினுடைய தஃப்சீரை படித்து பாருங்கள். ஒரு நாட்டிலே ஒரு இளைஞன், இளைஞன் மட்டுமல்ல சிறுவன், இந்த ஒரு சிறுவனினுடைய முயற்சினால் 70,000 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஒரு சிறுவன் சூனியக்காரிடத்தில் சூனியத்தை கற்க செல்லும் பொழுது இடையிலே ஒரு முஸ்லிம் ஆலிம் இருக்கிறார். அவரிடத்திலே போய் இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்களிடத்தில் எல்லாம் இஸ்லாத்தை பரப்புகிறான். இறுதியிலே அந்த நாட்டு அரசன் அவனை பிடிக்குகிறான். பிடித்த அந்த சிறுவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு சிறுவனிடத்திலே இருக்கக்கூடிய ஈமான். நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். யா அல்லாஹ், இந்த யூதர்கள், இந்த நஸ்ரானிகள், இந்த குஃபார்கள், இந்த முஷ்ரிக்கின்களிடத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் என்ன நோக்கம்? இன்னைக்கு இளைஞர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? சில இளைஞர்கள் நல்ல முறையில படிக்கணும், படிச்சுக்கிட்டே அப்படி பெரிய மேதாவியா போகணும். அல்ஹம்துலில்லாஹ், படிக்கலாம், படிப்பு இஸ்லாத்தில் தேவைதான். ஆனால் நோக்கம் அதுவல்ல. இனி சில இளைஞர்களுடைய நோக்கம் நல்ல சம்பாதிக்கணும், தொழிலதிபரா ஆகணும். சம்பாத்தியம் தேவைதான், நோக்கம் அதுவல்ல. இனி சில இளைஞர்கள் பெண்களோடு பேசணும், ஒரு பெண்ணை இணையணும், கனெக்ட் பண்ணணும், லவ் பண்ணணும், அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியாச்சும் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிடணும், இது ஒரு நோக்கம். இனி சில இளைஞர்களுடைய நோக்கம் அல்லாஹ் அக்பர், இந்த வாழ்க்கை லைஃப் என்ஜாய், எப்படினாலும் வாழலாம், யாரும் எங்களை தடுக்க கூடாது. அல்லாஹ் அக்பர். இதற்கும் யூதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் ஒரு யூதனுடைய நம்பிக்கை. ஒரு யூதன் அவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலே சுகமாக வாழணும். ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலே பணக்காரனாக வாழணும். ஒரு காஃபிர் அவனுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய மகன் படிக்கணும், 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 பெருசா குவைத் மாதிரி ஒரு நாட்டுக்கு போகணும், கை நிறைய டாலரை சம்பாதிக்கணும், இறுதியில ஊர்ல ஒரு பெருசா மாளிகையை கட்டி ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அப்படி வாழணும். இதுதானங்க நோக்கமா இருக்கிறோம். வேற என்னங்க இன்னைக்கு காஃபிர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது அல்ல நோக்கம். பாருங்கள், அல்லாஹ் பேசிய ஒரு சிறுவனினுடைய நோக்கத்தை பாருங்கள். இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தை பரப்புகிறான். சஹீஹுல் புகாரியிலே இதனுடைய தஃப்சீர் வருகிறது. இறுதியிலே அந்த அரசன் அவனை கொல்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கிறான், எதுவும் கொல்ல முடியவில்லை. இறுதியிலே அந்த சிறுவன் பேசுகிறான், என்னை நீ கொல்ல வேண்டுமானால் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லித்தாரேன். நீ என்ன செய்யலாம்? இந்த சிறுவனுடைய ரப்பின் பேரை கொண்டு என்பதாக நீ அடி, நான் இறந்து போயிருவேன். என்ன செய்ய சொல்றான்? இந்த சிறுவனினுடைய எல்லா 70,000 மக்களும் நிற்கிறார்கள். அரசனுடைய நோக்கம் என்ன? இந்த சிறுவனை கொண்டு நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்த சிறுவனை கொண்டு இந்த நம்முடைய நாட்டு மக்கள் நம்மை வணங்க வேண்டும், இதுதான் நோக்கம். இறுதியிலே அந்த சிறுவன் பேசுகிறான், என்னை கொல்ல வேண்டுமா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னை கையையும் காலையும் கட்டிக்கொள், தூரத்திலே இருந்து ஒரு அம்பை விடும் பொழுது சொல்லிவிட்டு எறி, இந்த சிறுவனின் ரப்பை பெயராக கொண்டு இவனை கொல்லுகிறேன். அதே போன்று அந்த அரசன் எரிகிறான், அந்த சிறுவன் சாகுகிறான். இந்த அரசன் நினைத்தான், ஓ மக்கரு சூழ்ச்சி செய்தான், நம்முடைய நாட்டு மக்கள் இந்த சிறுவன் சாகுவதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்தான், இந்த சிறுவன் சாவனும், இந்த சிறுவன் கொல்லப்படணும், இதன் மூலியமாக இந்த நாட்டு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். இவன் கொல்லப்படுகிறான், இவனுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிறது. சுத்தி நின்ற 70,000 மக்களும் சொன்னார்கள், இந்த சிறுவனினுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். வல்லாஹு கைருல் மாக்கிரா, சூழ்ச்சியாளர்களிலே மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் அல்லாஹ். இறுதியிலே அந்த நாட்டு அரசன், அதுதான் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜிலே வருகிறது, மிகப்பெரிய நெருப்பு குழிகளை தோண்டுகிறான், எல்லா மக்களையும் நிப்பாட்டுகிறான், ஒவ்வொருவராக கேட்கிறான், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டேன், என்னை நீங்கள் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன். 70,000 மக்களும் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதி பாருங்கள். நம்ம எல்லாம் பரம்பரையா இஸ்லாத்துல வாரோம், தாடிய உம்மா சொன்னாங்க வடிச்சிட்டு இருக்கிறோம். மகன் உம்மா வாப்பா பேச்ச எதையுமே கேட்க மாட்டான், உம்மா வாப்பா படின்னா படிக்க மாட்டான், உம்மா வாப்பா பார்க்க டிவி பார்க்காதனா கேட்க மாட்டான், வரதட்சணை வாங்குவாரு. ஏங்க வரதட்சணை வாங்கிட்டு? உங்களுடைய உம்மா சொல்லிச்சிங்க, இப்படி வாப்பா சொல்லிட்டாரு, என்னமோ உம்மா வாப்பா சொல்ல அப்படி மீறாத புள்ள மாதிரி சாத்திரமா இல்லையா? ஈமானுடைய உறுதியை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு சில நொடிகளில் ஈமான் உள்ளத்திலே இறங்கியது. அரசன் கேட்கிறான், நெருப்பா வாழ்க்கையா? நெருப்புதான், நெருப்புதான். எல்லா நபர்களும் உழுகிறார்கள். இறுதியிலே ஒரு தாய் வருகிறாள், அவளும் ஒரு இளம் பெண்ணுதான். எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதி! கையிலே அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது, அப்பொழுதுதான்
குழந்தையும் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வருகிறார். இறுதியாக பக்கத்திலே நிற்கிறார். நெருப்பிலே விழலாமா அல்லது சென்று விடலாமா? அவளுக்கு ஒரு யோசனை, நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், நம்ம இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டோம், நம்ம சாகலாம். இந்த புள்ள என்ன செஞ்சிச்சு? இப்ப பிறந்த புள்ள நமக்கு என்ன செஞ்சிச்சு? ஆதலால் அப்படி தடுக்கும் பொழுது அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆட்டமா சொன்னமா இல்லையா? 3 நபர்கள் அந்த குழந்தை பேசிய, யா உம்மா இஸ்பிரி ஃபின்னார், பொறுமையாக என்னுடைய தாயே, இந்த நெருப்பை தாங்கிக் கொள், உனக்கு சொர்க்கம் தயாராக இருக்கிறது. உடனே அந்த பெண் அந்த நெருப்பிலே விழுந்தாள். அன்பார்ந்தவர்களே, ஒரு இளைஞனுடைய நோக்கத்தை பாருங்கள். ஒரு இளைஞன் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டான். இறுதியிலே 70,000 நபர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தான். அந்த 70,000 நபர்களுடைய உறுதியை பாருங்கள். இது மட்டுமா? இதே போன்றுதான் நீங்கள் இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால் உள்ள எல்லா வரலாறுகளையும் பாருங்கள். இந்த இஸ்லாம் இந்த சமூகத்திலே பரவுவதற்கு, இந்த இஸ்லாம் இந்த சமூகத்திலே வேறாக ஊன்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் இளைஞர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை போற்றும் போது, இஸ்லாத்தை சொல்லும் பொழுது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? பிலால் ஒரு இளைஞனாக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அம்மார் ஒரு இளைஞனாக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹுபைப் ஒரு இளைஞனாக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முஆத் இப்னு ஜபல் ஒரு இளைஞனாக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு சில சஹாபாக்களை தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே இளைஞர்கள் தான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வேதனைகள். பிலால் ஒரு இளைஞராக இருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள் சொல்ல தேவையே இல்லை. அப்படிதானே? ஒரு இளைஞனுடைய நம்பிக்கை. இன்றைக்கு ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து நம்மால் மீண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் தம் அடிக்காத, அல்லாஹ் சொல்கிறான் பீர் அடிக்காத, அல்லாஹ் சொல்கிறான் ஓபாசம் பார்க்காத, அல்லாஹ் சொல்கிறான் ஆபாசத்தின் படி நீ வாழாதே, அல்லாஹ் சொல்கிறான் தொழு நோன்பு நோறு. இதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியவில்லை. இப்பொழுது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். ஒரு பிலால், ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அட்டிக்கிறார்கள். பாலைவனத்திலே போட்டு சின்ன குழந்தைகள் எல்லாம் கையிலே கொடுத்து இழுத்து செல்வார்களாம். உடனே அந்த அவன் கேட்கிறான் தன்னுடைய எஜமானன் பிலால் இடத்திலே, பிலால் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொல், லேசாக சொல். பிலால் மறுக்கிறார். லாத்தையும் உஸ்ஸாவையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல், ஒரு தடவை சொல். மறுக்கிறார். முஹம்மதை நிராகரித்து விட்டேன் என்றாவது சொல்லப்பா, மறுக்கிறார். இறுதியிலே அவன் கேட்கிறான், ஓ பிலாலே, முஹம்மதை நம்பிக்கை கொண்டதை போன்று லாத்தையும் உஸ்ஸாவையும் நம்பிக்கை கொண்டேன் என்றாவது சொல். சொன்னார் பிலால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை விட உனக்கு இனி ஒரு வார்த்தை கோபத்தை ஏற்படுத்துமையானால், அந்த வார்த்தையை நான் சொல்வதனால் என்னை மீண்டும் நீ சித்திரவதைப்படுத்தினால் அந்த வார்த்தையை நான் சொல்வேன். அப்படி ஒரு வார்த்தை எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் அக்பர். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெத்தெடுத்த தாய் கெட்டப்படுகிறார், தந்தை யாசர் கெட்டப்படுகிறார். இங்கே அம்மார் நிப்பாட்டப்படுகிறார். உம்மாவுடைய கழுத்திலே அபூஜஹில் கத்தியை வைத்து மிரட்டுகிறான், அம்மார் இஸ்லாத்தை விட்டுக்கொள். யாசருடைய வயிற்றிலே கத்தியை வைத்து மிரட்டுகிறான், அம்மார் இஸ்லாத்தை விட்டுக்கொள். விடவில்லை. இறுதியாக அந்த சுமையா காரி துப்புகிறார் அபூஜஹிலுடைய முகத்திலே, என்னை நீ கொன்றாலும் என்னுடைய மகன் இஸ்லாத்தை விடமாட்டான், என்னுடைய மகனே இஸ்லாத்தை விட்டு விடாதே, முஹம்மதை பிரிந்து விடாதே. அல்லாஹ் அக்பர். இறுதியிலே அந்த துப்பிலனுடைய கோபத்தினால் பெத்தெடுத்த தாய் கண்ணுக்கு முன்னால் அம்மார் நிற்கிறார். அபூஜஹில் மர்மஸ்தானத்திலே ஈட்டியாக குத்துகிறான். அந்த நேரத்திலே அம்மார் கத்தினார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். யார்? ஒரு இளைஞன். அல்லாஹ் அக்பர். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே கேட்கிறார், அவருடைய அரசன் இஸ்லாத்தை விட்டுவிடு. அவருடைய எஜமானன் பேசுகிறான், இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர நம்முடைய வாழ்க்கை எதிரே செல்கிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு யோசிக்க தோன்றுகிறது, ஏன் அவர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும்? இப்படிப்பட்ட நம்மளை போன்ற சோலை இல்லாத, ஈமான் இல்லாத நமக்கு இந்த இஸ்லாம் கிடைப்பதற்கு அவர்கள் இப்படி கஷ்டப்படணும்? அல்லாஹ் அக்பர். வெட்கமாக இருக்கிறது. எந்த சமூகம் இன்றைக்கு எத்தனை காபிர்கள் சமூகத்திலே வாழ்கிறார்கள், எத்தனை காபிர் கண்ணுக்கு முன்னால் இறந்து கொண்டிருக்கிறான். இவர்களை திருத்துவதற்கு உருவாக வேண்டிய சமூகமோ இன்றைக்கு அந்த காபிர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கேட்கிறான் அவருடைய எஜமானன், இஸ்லாத்தை விட்டுவிடு ஹப்பாப், உனக்கு எதை வேண்டுமானாலும் தருகிறேன்.
சொன்னார் முடியாது. ஹப்பாபை நிப்பாட்டினார்கள். ரெண்டு பக்கத்திலும் நெருப்பை சூடாட்ட ஏற்றினார்கள். நெருப்பு கொதிக்கிறது. ஹப்பாபை கோழியை போன்று அப்படி வாட்டுகிறார்கள். ஹதீசுகளிலே பார்க்கிறோம், அவரினுடைய இரத்தத்தாலும் சலத்தாலும் அந்த நெருப்பு அறைந்து விடும். அப்பொழுதும் சொல்லுவார் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு இளைஞன் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஹப்பாப் உள்ளே அபாவை போட்டுவிட்டு உள்ளே வருகிறார். அரமனைக்கு வருகிறார். கேட்கிறார்கள் உமர், சஹீஹுல் புகாரியினுடைய ரிப்போர்ட், ஹப்பாப் அவர்களே, நாங்கள் எல்லாம் பெரிய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம், நீங்கள் எல்லாம் இளைஞர்களாக இஸ்லாத்தை ஏற்றீர்களே, சிறியவர்களாக ஏற்றீர்களே, உங்களுக்கு எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டது? ஹப்பாப் தன்னுடைய அபாவை கலட்டி தங்களுடைய முதுகை காமித்தார். ஹப்பாபிற்கு முதுகே இல்லை. ஏன்? ஒரு இளைஞன். எங்கே அந்த இளைஞர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இளம் சமூகத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய அந்த இளம் சமூகத்தை எல்லாம் உருவாக்கி மாற்றார்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி தயார்படுத்தினார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபிசீனியாவிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு செல்லும் பொழுது அவருடைய வயது 16. முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவிற்கு இஸ்லாமிய அழைப்பு செய்ய அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவருடைய வயது 18. முஆத் இப்னு ஜபல் யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வயது 22. ரிபீ இப்னு ஆமிர், உஸ்தும் போன்ற மிகப்பெரிய அரசர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய எல்லாம் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். உஸ்தும் இவ்வளவு பெரிய ஒரு அரசன், பாரசீகத்தினுடைய தலைவன், மன்னன், வல்லரசினுடைய தலைவன். ரிபீ இப்னு ஆமிர் என்ற ஒரு சாதாரண இளைஞன், ஒரு சாதாரண இளைஞனிடத்தில் இருக்க வேண்டிய தைரியம் இன்றைக்கு மார்க்கத்தை பேசுவதற்கு, மார்க்கத்தை பின்பற்றுவதற்கெல்லாம் கூச்சப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய திராணியற்ற இளம்தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்படி நாம் செய்தால் நம்முடைய சமூகம் மீண்டும் நம்முடைய இளைஞர்களிடத்திலே கவனம் செலுத்தாமல், மீண்டும் மீண்டும் இந்த இளைஞர்களை நோக்கம் இல்லாமல் இந்த உலகம்தான் நோக்கம் என்பதாக நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சமூகம் மீண்டும் கேவலப்படும். நாம் அதை மாற்றாக இப்பொழுதிருந்தே நம்முடைய இளைஞர்களை நாம் உருவாக்கினால், இப்பொழுதிருந்தே நம்முடைய இளைஞர்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தயார்படுத்தினால், நோக்கமுள்ள குதிரைகளாக நாம் மாற்றினால், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பிலாலை போன்ற, அம்மாரை போன்ற சஹாபாக்கள் வாழ்ந்த பூமியில் நாம் மீண்டும் ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். சஹாபாக்களை போன்று உருவாகத்தாலும் சஹாபாக்களை போன்ற பிம்பங்களாவது உருவாக்கலாம். பாருங்கள், அல்லாஹ் அக்பர். ரிபீ இப்னு ஒரு இளைஞனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம். கண்ணுக்கு முன்னால் தவறு நடக்கிறது, கண்ணுக்கு முன்னால் தம் அடிக்கிறான், கண்ணுக்கு முன்னால் பீர் அடிக்கிறான், கண்ணுக்கு முன்னால் சிலையை வணங்குகிறான், கோழையாக இருக்கிறோம். இளைஞனிடத்தில் இருந்த தைரியத்தை பாருங்கள். ரிபீ இப்னு ஆமிர், உஸ்தும் போன்ற மிகப்பெரிய அரசன், பாரசீகத்தினுடைய அரசன் உஸ்தும் தனியாக உள்ளே செல்கிறார். தன்னுடைய ஹதீசுகளிலே பார்க்கிறோம், சாக்கு தெரியுமா? சாக்கு, குதிரைக்கு மேல அந்த காலத்தில் ஒரு சாக்கு போடுவார்கள். அந்த சாக்கு கிழிந்து விட்டது, அதை தூர எறிகிறார்கள். அதை தன்னுடைய ஆடையாக, வேட்டியாக கெட்டிக்கொண்டார். மேலாடை அவருக்கு இல்லை. தனியாக உஸ்துமுக்கு முன்னால் போய் நிற்கிறார், பேசுகிறார். ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? ஆடை இல்லை என்று சொன்னால் சொல்லுங்கள், உங்களுக்கும் முஹம்மதிற்கும் நாங்கள் ஆடையை கொடுத்து விடுகிறோம். சாப்பாடு இல்லை என்று சொன்னால் சொல்லுங்கள், சாப்பாடை அனுப்பி வைக்கிறோம். ஏன் இங்கே வந்தீர்கள்? சொன்னார், நஹனு கௌமுன் இப்தஅஸனல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ் எங்களை உன்னிடத்திலே அனுப்பி இருக்கிறான். ஒரு இளைஞனுடைய நம்பிக்கையை பாருங்கள். நாம் யார்? ஒரு இளைஞன். அல்லாஹ்வுடைய கூட்டத்திலே உருவாக வேண்டும். ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படை. பேசுகிறார், நஹனு கௌமுன், நான் ஒரு கூட்டம், நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டம். இப்தஅஸனல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உன்னிடத்திலே வந்திருக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக வேண்டி வந்தீர்கள் கேட்கிறார். என்ன நோக்கத்திற்காக வேண்டி நீ வந்திருக்கிறாய்? சொன்னார்கள், மின் தீக்கி துன்யா இலா ஸிஹா, நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றை யாரை பார்த்து பேசுகிறார்? அரசன், மாளிகைகளிலே இருக்கிறான், மிகப்பெரிய அரசன், வல்லரசினுடைய அரசன், அவனை பார்த்து பேசுகிறார். இவரிடத்திலே மேலாடை இல்லை, கீழே ஒரு சாக்கை கட்டி இருக்கிறார், கோவேரி கழுதையிலே வந்திருக்கிறார். சொல்கிறார், நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றை மிகப்பெரிய நல்ல வாழ்க்கைக்கு அழைக்க வந்திருக்கிறேன். ஒரு இளைஞன் நம்பி இருந்தான், ஆட்சியோ, அதிகாரமோ, பொருளாதாரமோ, கல்வியோ இதல்ல உண்மையான வாழ்க்கை. ஈமான் இல்லாத எதுவுமே நெருக்கடியான வாழ்க்கை தான். ஈமான் இருந்தால் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் சரி, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன், அந்த சுகமான வாழ்க்கைக்கு அழைப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். எப்படி அழைப்பீர்கள்? என்ன சொல்லி அழைக்கிறீர்கள்?
என்னதான் உங்களுக்கு வேண்டும்? யுஹ்ரிஜுல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத். படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனின் பக்கம் உருவாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். கேட்க, உங்களுடைய நோக்கம் என்ன? சொல்கிறார், என்னுடைய நோக்கம், ஒரு இளைஞனுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? ஒரு இளைஞனுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? நாம் பேசுகிறோம் இஸ்லாம் வளர்ந்து விட்டது, பள்ளிவாசல்கள் எல்லாம் பெருகிவிட்டது. எத்தனை பள்ளிவாசல்கள் பெருகினாலும் இன்று வரை தியேட்டர்கள் உயிரோடு இருக்கிறதா இல்லையா? பள்ளிவாசல்கள் வந்தாலும் இன்று வரை சர்ச்சுகளும் கோயில்களும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா? முஸ்லிம்கள் பெருகிவிட்டாலும் இன்று வரை கோயில்களையும் சிலைகளையும் சிலுவைகளையும் கபர்களையும் வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பேசுகிறார், என்னுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் அனைத்தும் ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே இல்லை. நுஹ்ரிஜுல் இபாத மின், ஒரு இளைஞன், தனிப்பட்ட ஒரு இளைஞன், எதுவுமே இல்லை. நுஹ்ரிஜுல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத். படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனின் பக்கம் உருவாக்க வேண்டும். கடைசியாக கேட்டான் உஸ்தும், நாங்கள் கட்டுப்படாவிட்டால், இதை ஏற்று செயல்படாவிட்டால் என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? என்னுடைய தூதர் 3 நாள் உனக்கு அவகாசம் தருவார். நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வாளை உருவி பேசினார், இந்த வாள் உன்னுடைய கழுத்திலே பேசும். அப்படி வாளை சொல்லிவிட்டு வெளியில வந்துட்டார். அல்லாஹ் அக்பர். மறுமையின் மீது நம்பிக்கை வைத்து, சொர்க்கத்தை விரும்பி, எதை விரும்பி? சொர்க்கத்தை ஆசைப்பட்டு, எப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள்! ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் எங்கே? இஸ்லாத்தை பரப்பக்கூடிய இளைஞர்கள் எங்கே? இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய இளைஞர்கள் எங்கே? இஸ்லாமிய கொள்கைக்காக வேண்டி போராடக்கூடிய இளைஞர்கள் எங்கே? அல்லாஹ் அக்பர். பாதலால் அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஷாப்புன், சில இளைஞர்கள், நஸ்ஸஅ ஃபீ இபாதத். நம்முடைய நோக்கம் அதுதான். படிப்பு இது அல்ல நோக்கம். குழந்தைகளுக்கு இதை நோக்கமாக புகுத்தாதீர்கள் தயவு செய்து. இன்றைக்கு பெற்றோர்கள், இன்றைக்கு தாய்மார்கள் புள்ள பிறந்த உடனேயே என்ன நோக்கம்னா, ஃபுல்லா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர் வளர்ந்து வரும்பொழுது ஏதாச்சும் ஒரு புள்ள, நான் அபூபக்கராக ஆகுவேன், நான் உமராக ஆகுவேன், நான் உஸ்மானாக ஆகுவேன், நான் பிலாலாக ஆகுவேன் என்று ஒரு பிள்ளை இடத்தை கேட்கும் பொழுது பதில் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா? எப்படி ஒரு யூதனும், எப்படி ஒரு நஸ்ரானியினுடைய குழந்தை, எப்படி ஒரு காபிரினுடைய பிள்ளை, நான் பெரியதாக ஆகுவேன், மிகப்பெரிய டாக்டராக ஆகுவேன், நான் பெரியதாக ஆகுவேன், மிகப்பெரிய சம்பாதிப்பேன், நான் பெரியதாக ஆகுவேன், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகுவேன். இதே பதிலை தான் முஸ்லிமினுடைய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு பிள்ளையும் சொல்கிறது. பின்ன எப்படி இந்த பிள்ளை இளைஞராகும் போது எப்படி உருவாகும்? பின்ன எப்படியே உருவாகும்? இந்த இளைஞர்களை வைத்துதானுங்க நம்ம இந்த இஸ்லாமிய கிலாபத்தை இந்த பூமியில நட்ட வேண்டியது இருக்கிறது. இந்த இளைஞர்களை வைத்துதானுங்க நம்ம பலஸ்தீனை மீட்க வேண்டியது இருக்கிறது. இந்த இளம் சமூகத்தை வைத்துதானுங்க காபிர்களை எல்லாம் முஸ்லிமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகளையோ காபிர்கள், முஷ்ரிக்கின்கள், யூத நசாராக்களுடைய குழந்தைகளை போன்றே உலகத்தை பேசி 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 உலகத்தையே நோக்கமாக கொண்ட ஒரு சமூகமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆதலால் நாம் மாற வேண்டும். நம்முடைய சமூகம் மீண்டும் மீண்டும் இந்த இளைஞர்களிடத்திலே கவனத்தை செலுத்துங்கள். குறிப்பாக பிறந்த உடனேயே குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற தியாகங்களை சொல்லுங்கள். அவர்களுடைய வரலாறுகளை புகுத்துங்கள். உள்ளத்திலே அவர்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணுங்கள். இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் அதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் யார் உருவாகிறார்களோ, ஷாப்புன், சில இளைஞர்கள், நஸ்ஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய இளமையை செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய இளம் வயதுகளை எல்லாம் செலவழித்தவர்கள், தங்களுடைய இளமை பருவம் முழுவதையும் இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி, இஸ்லாத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி யார் பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கும் அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.